ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி குட்டி பெல்லா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரில. டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு போல். அவனுக்கு ஏதாவது பண்ணணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கேவலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது எடுங்கடா எவ்வளோ எடுங்கடா எடுங்கடா எவ்வளோ எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எவனும் எடுக்க மாட்டுறாங்க. இன்னொன்று இந்த விஷால் வந்து தர்ஷிகாவை கிச்சனில் உள்ளே விட்டு அந்த இடத்துல லட்டு செய்கிறேன்ற பேரில் அவங்க செஞ்சு ஒரு பிரச்சனை ஆகி மாட்டி இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரவா லட்டு கண்டென்ட், அதாவது திருட்டு பிரியாணி கும்பலுக்கு நைட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணுன்னு இருக்காங்க. முட்டை ஃப்ரைட் ரைஸ் அதுக்குள்ளேயும் நாக்கு நம்ம சுகர் கிரேவிங் ஆயிடுது. சரியா, சம்மந்தி கிரேவிங் ஆயிடுது. இந்த லூசு புயல்களுக்கு எதுக்கு தான் பிக் பாஸ் டீம் வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி வச்சா சொன்னாலும் வைக்க முடியல. அப்புறம் என்ன எம்முக்கு பிக் பாஸ் வந்தாங்கிறது தெரியல. ஸோ ஒரு உருண்டையை பிடிக்குது. சரி, ஒரு உருண்டையை பிடிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு 17 உருண்டையை பிடிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் விஷால் இருக்கேன், முத்துக்குமரன் இருக்கான். என்ன பிடுங்கிட்டு இருந்தாங்கிறத கேட்குறேன் நான். 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க. அது கேட்டால் வந்து நான் விட்டுட்டோம், எங்களை இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னா எங்களுக்கு அப்போ முத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அட்லீஸ்ட் எங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்றான். இவன் என்னன்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டேன், உங்களை நம்பிட்டேன், நீங்கள் அதுக்கு மேலே வந்து எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என் மேலே மரியாதை இல்லை தான் அர்த்தம். சரி, என் கார்டு எடுங்கன்றான். அது எதுக்கு நான் உங்கள் கார்டு எடுக்கணும்? நீ தான் வந்து கேப்டனாக வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும். முத்து தான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான்ல, தண்டனையும் கொடுக்க மாட்டான். இவன் போய் கார்டுன்றான், போய் எவ்வளோ எடுக்கவும் மாட்டானுங்க. ஸோ மஞ்சரி ஏஞ்சி ஒரு வட்டம் சொல்கிறாங்க. இதில் நல்ல சத்யா வந்து பவி நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்றான். பவி சொல்கிறான், எம்மா நான் வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ மூடு சத்யா, நீ திடீர்னு கோமாலேருந்து எந்திரிக்காது அப்படின்ற மாதிரி பவி அங்கே செஞ்சு விட்டா சத்யாவை. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அடுத்து முத்து என்ன பண்ணுறாரு, பேசி புரிய வைக்கிறாரு ஜெஃப்ரி கிட்ட. டேய் நீ பண்ணால் 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீ உன் கார்டை எடுக்க முடியாது, இங்கே இருக்க ஹவுஸ் மேட்ஸை எடுக்க முடியாது, ஏன்னா தவறு எங்கள் பக்கம். நீ தண்டனை கொடுக்கணும்னா எங்களுக்கு கொடு, இல்லை வந்து தர்ஷிகாவுக்கு கொடு, நீ அதை விட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டாக அடிக்கிறான். அவனுக்கு அப்பயும் புரியல. உட்காந்து ஏஞ்சிட்டு இல்லை அப்படி இப்படின்னோடனே அவன் முடிக்கிறான்னு பார்த்தா இந்த மூதேவி ஆரம்பிச்சிட்டா தர்ஷிகா. அவன் ஏஞ்சி திங்குன்னு நீங்கள் நான் என்ன எல்லாரும் வந்து காப்பாற்றுறேன்ற பேரில், அதாவது எவனுமே தெளிவாக சொல்லலை. இங்கே ஒரு அமுக்கு நீ உட்காந்து மிச்சம் சாப்பிட்ருக்கு யாருன்னு பார்த்தா விஷால். அது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அதுக்கே தெரில. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஏஞ்சி சொல்லணும், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள்கிட்ட தண்டனை கொடுங்க, இல்லை எனக்கு தண்டனை கொடுங்க, நான் தான் அவளை அலோவ் பண்ணேன் அந்த ரவா லட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இதில் என்ன ஒரு காமெடினா, சௌந்தர்யாலாம் பேசுறதுல எப்படி சுகர் கிரேவிங்னு ஸ்வீட் ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் காலைல ஆரம்பிச்சிது. அதுதான் அப்படி அப்படியே போய் அங்கே தரிசிக்காக போய் அவன் ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி அவன் உருட்ட ஆரம்பித்தான். அது வரைக்கும் எவனுமே வந்து உருட்டலை. ஸோ இவங்களே வந்து ஏதாவது பண்ணி இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபுட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல சாப்பிட்றதுக்கு, அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் வாயில் கொடுத்துட்ருக்கேன். அது யாருக்கான ஃபுட்டு? அப்போயே கேப்டனை மதிக்கலை அப்படிங்கிறப்ப கேப்டன் டம்மியாக தானே இருக்கான். அப்போ போய் பிடுங்க வேண்டியதானே இவங்க எல்லாருமே. இந்த முத்துவாச்சு போய் பிடுங்கலாம்ல. முத்துவும் சேஃப் கேம் விளாண்டுருக்காரு. இங்கே என்னன்னே புரிய மாட்டேது. ஓப்பனாக போய் நீ பண்ணுறது தப்பு, எதுவும் பார்க்க மாட்டேற, சாப்பாடு அவரும் தான் சாப்பிட்டு வாய வச்சாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அப்போ அங்கே போய் நீங்கள் போய் அந்த கார்டு எடுக்க வேண்டியதானே. கேப்டன் வந்து என்னுடைய வேலையை ஒழுங்காக பார்க்க விடலை, கேப்டனே வந்து என்னை வந்து கரெக்டாக பார்க்கல அப்படின்றத ஓப்பனாக சொல்லி உடைக்க வேண்டியதானே அவனை. இந்த நல்லி எலும்பு ஜெஃப்ரியை அதை விட்டுட்டு வந்து அவன் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் முடித்தவனே அவன் ஆரம்பிக்கிறா தர்ஷிகா என்ன எல்லாரும் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் முத்து வந்து நிறுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ ஒரு பக்கம் போங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் பசிக்குது, எல்லாத்துக்கும் பசிக்கும்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் வாங்க, நம்ம எல்லாத்துக்கும் கிச்சனில் நம்ம இது பண்ணலாம். தர்ஷிகா, பவித்ரா, முத்துக்குமரன், அப்புறம் வந்து விஷால் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போடுவோம், சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறான். அங்கேயே டம்மியாக அந்த கேப்டன் இருக்கான் பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு, அது அப்படியே தான் நிற்கிது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண நீ ட்ரை பண்ணுற, அப்போ நீ அசிசியமாக பேசி அந்த கார்டை உருவாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணு. அதையும் மனவாடி உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக விஷால் தான் முதல் தப்பு உள்ளே விட்டது மெயினான. முத்துக்குமரன் ஒரு தப்பு, அதை அக்செப்ட் பண்ணி அவங்க 2 தண்டனை கொடு. அதையும் நீ கொடுக்க மாட்டேற, சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேற. ஏன் பிடுங்கு என்ன பிடுங்குன்னா ஒன்றே இது பிடுங்க, நீயே ஒன்றும் பிடுங்க மாட்டேற, ஒன்றது என்ன பிடுங்குறது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசி. ஒரு வெங்காயம் கிடையாதுங்க பிரச்சனை. சரியா, இதில் தர்ஷிகாவுக்கு ஐயோ என்னெல்லாம் சொல்கிறீங்க நான் ஒருத்தருக்கு தான் எல்லாத்துக்கும் லட்டு பிடிச்சேன் எப்பா இது இந்த கிரிஞ்சு மூதேவியா அனுப்பி விடுங்கடா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லை. வெறும் கண்டென்ட் 3 வாரம் மட்டும் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இப்போ உட்காந்து பார்த்தாலே இரிட்டேஷனாக இருக்குது மூஞ்சி முகரையும் மாதிரி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.